குட்டி கிராமத்தில் ஒரு பட்டிமன்றம். ம். நான் நடுவராக இருந்து பேசுகிறேன். அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். பேசி முடித்த உடனே நிறைய ஊர்களில் பொன்னாடை பொருத்துவாங்க, இல்லைன்னா மாலை போடுவாங்க. இந்த கிராமத்து ஊரில் அந்த சாமிக்கு அனுபவிச்சிருந்த அந்த இதை நமக்கு பொருத்தி விடுவாங்க, அந்த சால். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டைரி கொடுத்தாங்க. பொதுவா பெரிய அமைப்புகள், மன்றங்கள் நடத்துற நிகழ்ச்சியில தான் டைரி குடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் நமக்கெல்லாம் டைரி குடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு, உட்காரும்போது நான் பார்க்குறேன், எனக்கு வந்து 2020ன்னு போட்டிருந்தது டைரியில. உடனே நான் பக்கத்துல உட்காந்துருந்த பேச்சாளர்ட்ட, "என்னம்மா அது 2020க்குரிய டைரிய குடுக்குறாங்க" அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொன்னுச்சு, "நீ நடுவர்ங்கிறதுனால உனக்கு 2020, எனக்கு 2012." பார்த்தா அவங்க எல்லாருக்கும் 2012க்குள்ளத குடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம எழுதத்தானே போறோம்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பெரட்டி பார்த்தா, உள்ள பூரா அந்த ஊருடைய கணக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. எழுதின டைரியும் குடுத்துருக்காங்க. நான் இவங்க ஒவ்வொருத்தங்களும் ஃபோன் பண்ணி கேட்டா, "இல்ல எங்களுக்கெல்லாம் எழுதாத டைரி தான். உனக்கு அவங்க பாயிண்ட் வேணுங்கிறதுக்காக கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க போல" அப்படின்னாங்க. அது இன்னைக்கு நெனச்சு நெனச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு நமக்கு ஒரு பழைய டைரி, அதுவும் எழுதின டைரி நமக்கு ஏன் குடுத்தாங்க? ஒருவேளை தெரியாம குடுத்துட்டாங்களா? அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அத நெனச்சு ஒரு சிரிப்பாவும், ஆச்சரியமாவும் இருக்கும்.